ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் எதிரே அதிகப்படியான வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதால் லயோலா கல்லூரி அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான கூட்டம், அலைமோதக்கூடிய கூட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய டாடா மேஜிக் வெள்ளை நேரில் இருக்கக்கூடிய டாடா மேஜிக் வந்து பர்மிட் பார்த்தோம்னா அவர்களுக்கு டிராவல்ஸ்க்கான பர்மிட் மட்டுமே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு எப்படி பொதுமக்கள் அழைத்து செல்லக்கூடிய பர்மிட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அது மட்டுமின்றி ஓவர்லோடு அதிகமாக அவர்களுடைய எண்ணிக்கையான அந்த டாடா மேஜிக்கான எண்ணிக்கை 1 + ஒரு 5 பேர் மட்டுமே தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த அனுமதி மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய 11 பேர் மற்றும் 12 பேர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான ஓவர்லோடுகள் மூலமாக டாடா மேஜிக் மூலமாக இருக்கக்கூடிய பொதுமக்களை அழைத்து செல்கின்றன. இதனால் அதிகப்படியான விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குறித்து உடனடியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள், சென்னை பெருநகர மாநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இங்கே சென்னை பெருநகரில் இருக்கக்கூடிய டாடா மேஜிக் மற்றும் ஷேர் ஆட்டோ ஆகிய வாகனங்களுக்கு கட்டுப்படுத்தும் விதமாக 5 பேர் மட்டுமே அழைத்து செல்லக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 10 பேர் 11 பேர் என்கிற அதிகப்படியான பொதுமக்களை அழைத்து செல்லக்கூடியது மிகவும் ஏற்கது அல்ல என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் ரஃபீக்.